அமைச்சர் விஜிதஹேரத்தை நீங்கள் சந்தித்திருந்தீர்கள். நம்ம மஹிந்திர காலத்துல பசில், இந்த காலத்துல விஜிதஹேரத் தான் பசில். அது வரைக்கும் ஆக்கள் கொண்டு போய் சேர்க்கவே இல்லை. அவர் இதில் பாரதூரமே தெரியாது. நான் எல்லாருடையும் நான் கெஞ்சினேன், இது கல்முனைக்கு மட்டும் நான் கவலைப்படும். நீங்க எல்லாரும் நினைச்சிருப்பாங்க கல்முனை காவலன் தான். கல்முனை நாட்டுல ஏனைய பல அரசு நிறுவனங்கள்ல இந்த காப்போட ஏலாண்ட ஒரு நிலைமை நாட்டுல உருவான முழு பொறுப்பை சூனனும் கோடீஸ்வரனும் அதோட சார்ந்த அந்த குழுவை எடுக்க. ஆளுங்கட்சியில் இருக்கின்ற முஸ்லிம் எம்பிக்கள் அவர்கள் ஒரு இயலாத ஒரு நிலையில் இருக்கிறார்களா? ஆளுங்கட்சி எம்பிமார் பாவம். இந்த அரசாங்கம் வடக்குக்கு கொடுக்கிற முக்கியத்துவம் கிழக்குக்கு கொடுக்காமல் இருப்பது போல் தோன்றுகிறது. விஜிதஹேரத் போய் இந்த கிரவுண்ட் சிச்சுவேஷனை என்னோட அறிஞ்சதால தக்கன ஜனாதிபதி எடுத்த முடியாது. வேற ஹெல்த் மினிஸ்டர் எடுக்கல. அவருக்கு மீட்டர் தெரியும் கல்முனையில் இதை விட்டோம்னா இனவாத பிரச்சனையாக இது மாறும். இது உங்களுடைய அரசியல் காலத்திலே நீங்கள் இந்த தமிழ் முஸ்லிம் பிரச்சனையை வைத்துக்கொண்டு ஊதி பெருப்பித்து அதிலே ஒரு அரசியல் லாபம் தேடிய ஒருத்தர், உங்களை போன்றவர்களுக்கு இந்த தமிழ் முஸ்லிம் இப்படித்தான் சூடாக பதட்டமாக இருக்க வேண்டும், அப்போதுதான் என்னால் ஜெயித்து பார்லமெண்டத்துக்கு வர முடியும் என்கின்ற ஒரு விமர்சனம் ஒன்று பரவலாக பேசப்படுகிறது. நான் தமிழ் முஸ்லிம் ஐக்கியத்தை விரும்புகிறேன். ஆனால் இந்த விடயத்தில் இந்த பிரச்சனையை கல்முனையில் ஆளுங்கட்சி எம்பியாக இருக்கின்ற ஒரே ஒரு தேசிய பட்டியல் எம்பியாக முஸ்லீம் எம்பியாக இருக்கின்ற ஆதம்பாவா அமைச்சரிடம் கூட கொண்டு செல்லவில்லை, பிரதி அமைச்சரோடு தான் பேசுகிறேன் என்று சொல்கிறார். ஆனால் நீங்கள் அரசியலில் இல்லாதிருக்கின்ற அதிகாரத்தில் இல்லாதிருக்கின்ற போதும் கூட அமைச்சர் விஜிதஹேரத்தை நீங்கள் சந்தித்திருந்தீர்கள். ஆனால் சிலர் இந்த சந்திப்பை வரவேற்றாலும் இன்னும் சில விமர்சிக்கிறார்கள், விஜிதஹேரத்தை சந்தித்து என்ன நடக்கப் போகிறது, அமைச்சரை நலிந்தவி சந்தித்திருக்கலாமே என்கிற ஒரு விமர்சனமும் பேசப்படுகிறது. இது குறித்து நீங்கள் என்ன இஷ்யூண்டா பிரச்சனை 6ஆம் தேதி துவங்குது. நான் ஃபஸ்ட்டாக இதில் தீர்வு எதிர்பார்த்த சுமந்திரன் அவர்களுக்கு பயிரங்க அழைப்பு கொடுத்தேன், அதுவும் நடக்கலை. அதுக்கு பிறகு எரியிற நெருப்பில் எண்ணெய் ஊற்றினமாய் அந்த ஹாஸ்பிட்டல் நிர்வாகிகள் வெள்ளிக்கிழமை ஈவினிங் 5 மணிக்கு 6 மணிக்கு அந்த பிள்ளைகளுக்கு ஒழுக்காட்டு நடவடிக்கை எடுப்போம் என்ற எச்சரிக்கை கடிதம் போனோன்னு அது மேல் எங்களுக்கு இதில் ஆபத்தில் முடியும் என்ற ஒரு பயத்தினால் நான் கொழும்பு இந்த சுகாதார அமைச்சு மட்டத்தில் சுகாதார அமைச்சரை சந்திக்கத்தான் நான் இது எடுத்தேன். ஆனால் சுகாதார அமைச்சரை நிலைப்பாடு அங்கு அனில் ஜெயசிங் என்ற ஒரு மனிதர் இருக்கின்றார். அவர் ஜனாசா எரிப்பில் முழுக்க கோட்டாபை வழி நடத்திய ஒருவர். அன்றும் கூட அந்த அமைச்சு செயலாளர். இன்று இந்த அமைச்சர் அவர் உடைய இது அமைச்சர் இந்த விடயத்தில் தெளிவற்ற நிலைமையில், அதாவது அவர் இந்த மினிஸ்டருடைய சட்டங்களுக்கு ஊழியர் கட்டுப்படணும் என்ற நிலைமையில் இருக்கின்றார் என்பதை அறிந்து கொண்டார். அதில் அமைச்சரும் அதே நிலைப்பாட்டில் இருந்ததான்னு அறிந்து கொண்டேன். அதே சௌர ரிஷாட் பதியும் கூட தொலைபேசியில் பேசியும் கூட 2 நாட்களாயும் வேலை நடக்கவில்லை. அப்போ அதன் பிறகுதான் நான் பார்த்தேன், என்னென்னா இப்போ உங்களுக்கு தெரியும் அவர் எம்பி. இப்போ எனக்கு சில வெளியில் இருக்க விமர்சகர்கள் சொல்கிற விஷயம் இல்லை என்றா அந்த நான் எம்பி இல்லை, எம்பி அனுபவம் இருந்தபடியினால் பவர் பேஸ் என்ற ஒரு கன்செப்ட் ஆக்கி சில மினிஸ்டர் அறிவிப்பாங்க. ஆனால் அரச தீர்மானங்களில் அவங்க என்ன நீங்கள் இப்போ ஆதம்பாவா சொல்கிறீங்க ஒரு வேலை இல்லைண்டு, அது மாதிரி அந்த பவர் பேஸ் ஒவ்வொரு ஜனாதிபதி காலகட்டங்கள்லையும் ஒரு 2-3 பேர் இருக்கும். அவர்கள் பேசுவதை கேட்பார்கள் என்றா இல்லை தீர்மானிக்கிறாங்க, அவங்க தீர்மானிப்பாங்க. இந்த அரசாங்கத்தில் எந்த அனுபவத்தில் நான் அறிஞ்ச வகையில் 3 நபர்கள் பவர் பேஸார், ஈவன் பிரதமர் கூட இல்லை அந்த பவர் அதிகார மையத்தில். இப்போ இருக்கிற ஜனாதிபதி, அடுத்த பொதுச் செயலாளர் டில்வி சில்வா, அடுத்தது வெளிநாட்டு அமைச்சர் விஜிதஹேரத். இதுக்கு அங்கெல்லாம் பிரதமர் மற்ற ஆக்கள் வேற முக்கியமான தீர்மானங்கள் இவர்கள் தான் எடுப்பார்கள். நான் சுகாதார அமைச்சு 12-13 நாள் இந்த பிரச்சனையை இழுத்தடிக்கின்ற படியினால அப்போ இது எப்படியோ எனக்கு தெரியும் இந்த பிரச்சனையை யாரை காலை பிடிச்சாலும் பிடிக்கணும். அப்போ அது அதிகார மையமாகவும் இருக்கும். அதில் சாய்ஸ் வெளிவார அமைச்சர் ஒரு பலம் பொருந்திய ஜனாதிபதியை எந்த நேரமும் சந்திக்கக்கூடிய, அவர் ஜனாதிபதி எந்த நேரம் வேறு ஆலோசனை கேட்கிற ஒரு அதிகாரம் வாய்ந்த, கிட்டத்தட்ட நம்மட மஹிந்திர காலத்தில் பசில் வைங்கள, இந்த காலத்தில் விஜிதஹேரத் தான் பசில். அப்போ அப்படியான ஒருவர்கிட்ட போய் நான் கிட்டத்தட்ட நாங்கள் தனியே போயுமில்லை, சௌர இஷாக் கம்பி, சௌர கபீர் போன்றவர்கள் போய் அவர் கிட்டத்தட்ட அந்த பிரச்சனை அப்பா விளைஞ்சான். அந்த இதுக்காக அது வரைக்கும் ஆக்கள் கொண்டு போய் சேர்க்கவே இல்லை.
அவர் இதில் பாரதூரமே தெரிய ஆகிய ஏனென்றா நான் சொன்ன ஒவ்வொரு விஷயத்தையும் நான் முழுதையும் படுத்த வெளிப்படையாக சொல்ல முடியாது. ஆனால் சொன்ன விடயங்களை பார்த்தோன்னா அவருக்கு சும்மா ஏனெண்டா நான் இதில் பாரதூரம் அவங்களுக்கு ஒவ்வொன்றா அதுக்கப்புறம் தலைக்கு ஏறிச்சு. என்ன பாரதூரம் பண்ணா ஜனாதிபதி முஸ்லீம் மக்கள் மத்தியில் ஒரு பிரபல்யமான நிலையில் இருக்கார், பாப்புலர் ஒரு அரசியல்வாதியாக இருக்கிறார். அப்படியான ஒருவரை இந்த சம்பவம் இதை நீங்கள் அனுமதிச்சிங்கன்னா ஒரு நாள் இதை நீங்கள் நீடிக்க விட்டாலும் இது தென்பகுதியில் சிங்கள பெரும்பான்மை பிரதேசத்தில் ஏதாவது ஒரு அரசாங்க தாக்கம் இல்லை, அரசு நிறுவனத்தில் கூட சேக்கிலர் கேட்குற நிலைமை வந்தால் இது ஒரு ஜனாசா பிரச்சனையாக மாறும் என்று நான் சொல்லியிருந்தேன். விளங்குதான் அவங்களுக்கு சொல்கிறேன். இதை கொப்பி அடிச்சு கல்முனையில் ஒரு சுகுணம் செய்கிறாருண்டா ஜனாதிபதிக்கு விரும்பாத சக்திகள் இன்னொரு தென்பகுதியில் உள்ள ஒரு டைரக்டரையோ அல்லது ஒரு டிஎம்ஓயை வைத்து சர்க்குலர் இல்லாமல் இப்படி நீங்கள் ஃபர்தா விட போகிறீங்க அதை நிறுத்துங்கன்னு சொன்னால் ஒட்டுமொத்த முஸ்லீம் சமுதாயமும் அரசாங்கம் இதில் பிளவிடு என்ற பார்வையை திரும்ப சொன்னது பிறகு தான் அவருக்கு அதில் பாரபுரம் விளங்கி. அப்பொழுது நான் சொன்னபடி அவங்கள்ட்ட தயவு செய்து உடனடியாக அந்த இடத்துல அவர் ஜனாதிபதியிட தொலைபேசியில் உடனே நான் பாரன் விட்டு வலிக்கிட்டு அங்கே போய் இந்த பிரச்சனையை தான் கதைச்சத்தில் நாங்கள் எதிர்பார்த்தேன்னா அவங்க அரசு அதிகாரிகள் சுகார அமைச்சர் அவர் அப்படி தான் வாக்குறுதி அளித்தார். அதிகாரிகள்ங்கிறபடினால் சர்க்குலர் வெளியிட சில உள்ளக பிரச்சனைகள் இருக்கின்றது. அதை வெளியிடுவதற்கு முன்பு அரசு அமைச்சின் அதிகாரிகளுடைய பணிப்புரையை சூனனுக்கு கொடுத்து உடனடியாக இவர்களை பரதா அணிந்து செல்வதற்கு அனுமதிப்பு என்ற ஒரு தீர்மானத்தை எடுக்க ஒரு சூழலை ஏற்படுத்துகிற என்ற உறுதியை சொல்லியிருந்தார். ஆனால் எனக்கு விளங்குகின்றது சுகாதார அமைச்சு அதிகாரிகள் ஆலோசனையில் உடனடியாக அந்த முடிவுக்கு போகாமல் இவர்கள் இந்த தற்காலிக இடமாற்றம் என்ற விடயத்தை அன்று என்னுடைய சந்திப்பு பின்பு கிட்டத்தட்ட மாலை 6 மணி அளவில் எடுத்திருக்கின்றார்கள். அதில் முடிவு இரவு 8:30-9க்கு வெளியே வருகிறது. இதுதான் அதில் அந்த என்னுடைய சந்திப்பின் விளைவு இதுதான் நடந்தது. அதற்காக நான் இந்த தற்காலிக இடமாற்ற என்ற விடயத்தை நான் உண்மையாக ஏற்றுக்கொள்ளவில்லை. அது ஒரு தீர்வல்ல. உண்மையில் எங்களுக்கு கவலையாக இருக்கின்றது, சமூகம் கவலை அடைகின்றது. நிரந்தரமாக எங்களுடைய கலாச்சார உடை உரிமை தரப்பட வேண்டும், அதற்கான சேர்க்களை வெளிப்படுத்த வேண்டும். இது ஏனென்றால் நான் சொன்னது போன்று இது நாட்டின் வேறு பாகங்களிலும் இது சில பேர் கொப்பி அடித்தார். சர்க்குலர் போகணும் இல்லாட்டி நீ பர்தா போடல வெட்டக்கிறங்க என்று ஒரு சில கதைகள் நான் சில பகுதியிலிருந்து கேள்விப்படுகின்றேன். ஏன்னா இந்த ஆபத்து வரக்கூடாது என்பதற்காகத்தான் நாங்கள் மன்றாடினோம். என்னுடைய பாசை சொன்னால் நான் எல்லாருடையும் நான் கெஞ்சினேன். இது கல்முனைக்கு மட்டும் நான் கவலைப்படலை. நீங்கள் எல்லாரும் நினைச்சிருப்பாங்க கல்முனை காவலன் தான். கல்முனையில் ஒரு பிரச்சனை, இவர் பலமையாக கல்முனை ஓடிடுவார் நிற்பார், அங்கே இருக்கிற நிலைமை மோசமாக ஆக்குறதுக்காக சமூகத்துக்காக நான் உண்மையாக நினைச்சேன். பிரதர் நேற்று பொல்காவில் ஒரு பிரச்சனை போச்சா, எனக்கு அதில் எவ்வளோ அதில் உண்மைன்னு தெரியா. ஆனால் எனக்கு 2-3 கோல் வந்துச்சு வேறு மாவட்டங்கள். இப்படி சேர்க்கலர் கேட்குறாங்க, எங்களுக்கு டிஎம்ஓ கேட்குறாங்க, எஸ்எல்ஐஸ் ஆஃபீஸர்ஸ் கேட்குறாங்க, அப்படி ஒரு பிரச்சனைண்டா. அதில் தான் நான் கவலைப்பட்டேன். அப்போ இதில் இப்போ நான் இந்த இடத்துல ஒன்றை சொல்கிறேன், அப்படி ஒரு விளைவு வருமாண்டா நாட்டில் ஏனைய பல அரசு நிறுவனங்களில் இந்த சர்க்குலர் இல்லாட்டி கிஜாப் ஸ்காப்போட ஏலாண்ட ஒரு நிலைமை நாட்டில் உருவான முழு பொறுப்பையும் சூனனும் கோடீஸ்வரனும் அதோட சார்ந்த அந்த குழுவை எடுக்க வேணும். பெரும் இந்த நாட்டில் முஸ்லீம் சமுதாயத்துக்கு செய்த பெரும் அநீதியாகத்தான் இதை நான் பார்ப்பேன். அதே நேரம் இப்போ நீங்கள் பேசுகின்ற போது தான் எங்களுக்கு விளங்கிக்கிறது, ஆளுங்கட்சியில் இருக்கின்ற முஸ்லீம் எம்பிக்கள் அவர்கள் ஒரு இயலாத ஒரு நிலையில் இருக்கிறார்கள். அவர்களுடைய கருத்தை ஆளுங்கட்சியில் இருக்கின்ற நீங்கள் சொல்கின்ற அதிகார மட்டத்தில் இருக்கின்றவர்கள் கணக்கில் எடுக்காமல் இருக்கிறார்கள். அவர்களுக்கு அந்த அதிகாரம் இல்லாமல் இருக்கிறதா? நான் பல்வேறு ஜனாதிபதியின் கீழ் வேலை செஞ்சோரார். சரியா, சந்திரிகா, மஹிந்த, அதுக்கப்புறம் மைத்ரிபால, ரணில், கோட்டா, சரியா, இதில்
விசேஷம் என்னென்னா நான் எல்லாரும் எம்பிமார் அவங்கள மீம்ஸ் போட்டு தாக்குறேன், அது பாவம். ஆளுங்கட்சி எம்பிமார் பாவம். ஏனெண்டா அவங்களோட சார்ந்த அரசியல் கட்சி வந்து ஒரு இறுக்கமான கட்டமைப்பு. நாங்கள்லாம் எம்பிமாராக இருக்கக்குள்ள இல்லை மற்ற ஆக்கள்லாம் எங்களுக்கு முதல் தலைவர் அஷ்ரப் எல்லாம் இருக்கக்குள்ள வேறு ஒவ்வொரு அரசாங்கத்திலையும் வேறு செட்டப் இருக்கிற வேறு யூனிட். அதாவது முஸ்லீம் அந்த காலத்தில் ஜேஆர் காலத்தில் முஸ்லீம் லீக் யூனிட் சரியா, எம்ஹெச்ஓம் யூனிட் அஷ்ரப் இருக்கக்குள்ள முஸ்லீம் காங்கிரஸ். இதுக்கு பிறகு எங்களோட அதுக்கு பிறகு தலைவர் வேறு முஸ்லீம் ஹவுஸ் தலைவர் ரவுஃப் ஹக்கீம் அவங்களோட ஒரு முஸ்லீம் பிரிவு எப்படி இருக்கும். டக்குன முஸ்லீம்களுக்கு என்ன பிரச்சனைனா அவர் தலைமையில் டக்குன பார்லிமெண்ட்டில் கூடுவோம். ஆனால் வரலாற்றில் முதல் தடவையாக ஜேவிபிடைய என்பிபிடைய பாலிசி வந்து அவங்களோட அரசியல் கொள்கையோ அல்ல கட்சி கொள்கைகள் உள்ளுக்கு மத பிரிவுகள் இருக்க மாட்டான். இதுதான் பிரச்சனை. மத பிரிவுண்டு அதாவது முஸ்லீம் யூனிட், தமிழ் யூனிட், கிறிஸ்டியன் யூனிட் இருக்க மாட்டான். அதை டில்வி சில்வா சொல்லிட்டார். அரசு வேறு மதம் வேறு. அவங்க அதால பௌத்த மாநாயக்கமார விமர்சனத்துக்கு ஆயிருக்கான். நம்ம நேர்மையாக தானே சொல்லணும். இதில் அரசியலுக்காக மட அடிச்சுட்டு போயிடாது. அவங்கள மகாநாயக்கமார குறைப்பட்டிருக்கான். இதில் எப்படி நம்ம வந்து அவங்களோட முஸ்லீம் எம்பிமாரை ஒரு யூனிட்டை அட்லீஸ்ட் ஒரு கேபினெட் மினிஸ்டரை கொடுத்து அவரை தலைமையிலேருந்து 9 எம்பிமாரை இயங்குறதுக்கு எதுவும் சூழல் அந்த கட்சிக்கு இருக்கா இல்லையே. அப்போ ஏன் அவங்கள நம்ம பசபாடி என்ன செய்கிறோம். அவங்களுக்கு ஏனே சீனியர் எம்பிமார் அவங்க வந்திருக்கிற எல்லாரும் பெஸ்ட் டைம் வந்தாங்க. டிப்யூட்டி ஸ்பீக்கர்லேருந்து முலபர் முனீர்ல எல்லாருமே முதல் தடவை. அப்போ என்ன செய்யணும், 30 வருஷம் 40 வருஷம் எம்பியாக இருந்தாங்க பார்லிமெண்ட்டில் முஸ்லீம் எம்பிமார் இருக்கு. அவங்க அழகாக ஃப்ரெண்ட்லியாக இதை நீங்கள் இப்படி பேசுங்க, இப்படி உங்களோட தலைவர் மாட்ட பேசுங்க, இதுங்கன்ற ஒரு ஃப்ரெண்ட்லி செய்யணும் ஒழிய அரசியல் பசைபாடுற பரஸ்பர பசைபாடுற கலாச்சாரத்தை உருவாக்கக்கூடாது. அதாவது அவளுக்கு இயலாமை இல்லை, அவருக்கான சூழ்நிலை அங்கே இல்லை அவங்களோட கட்சிக்குள்ளே அந்த இது இல்லை. ஆனால் அவங்களும் ஒரு முயற்சி செய்கிறாங்க. இஸ்லாமியர்கள் என்ற அடிப்படையில் அவங்களோட சில முயற்சிகளை செய்கிறாங்கன்னு அறிகிறோம் அவ்வளோ. ஆனால் இந்த அரசாங்கம் வடக்குக்கு கொடுக்குற முக்கியத்துவம் கிழக்குக்கு கொடுக்காமல் இருப்பது போல் தோன்றுகிறது. அது இப்போ என்னென்னா ஜனாதிபதி சரியான நான் எந்த பாஷையில் மீட்டர் நான் அவரோட 20 வருஷம் பார்லிமெண்ட்டில் நண்பராக தான் பழகிருக்கார். என்னோட ஹாரிஸ் என்று கோலெல்லாம் எடுப்பார். அவர் எனக்கு அவர்கிட்ட இருக்கிற பாசிட்டிவ் என்னென்னா இந்த நாட்டில் இருக்கிற ஜனாதிபதிமாரெல்லாம் 8 மணிக்கு இளம்பேலஞ்சிருப்பா ஆக்கி சரியா, சில ஆக்கள் 6 மணிக்கு இளம்பேலஞ்சிருக்கான். இப்போ மஹிந்த ஜனாதிபதி கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருந்தேன். என்னடா பக்கத்தில் பசிலும் கோட்டபாயிலும் நிர்வாகம் செஞ்சாங்க. அதெல்லாம் அவர் ரிலாக்ஸ் டைம் கூட காலையில் 10லேருந்து பின்னர் 4 மணி நேரம் தான் அவர். அதுக்கப்புறம் அவர் ரிலாக்ஸாக அவர் நிர்வாகம் செய்ய மாட்டார். ஆனால் இந்த வரலாற்றில் ஃபர்ஸ்ட் டைம் இவர் ஹார்ட் ஒர்க் பண்ணுறார். காலையில் 7-8 மணிலேருந்து இரவு 12-1 மணி வரை வேறு. அதால் வேறு அந்த மக்கள பிரச்சனைக்கு டைம் மிஸ் பண்ணுற வீதம் கூட. அதால் எனக்கு இதில் உள்ள இது என்னென்னா கிழக்குமான விஷயம் அவருக்கு சரியான மீட்டர். கல்முனை விஷயத்தை கூட கடந்த டிசிசிக்கு அம்பாறைக்கு வரக்குள்ள கல்முனையில் இன ரீதியான அந்த நிர்வாகமோ இதெல்லாம் தெளிவாக ஸ்ட்ராங்காக பேசுகிறார். அதை நான் காரணம் அவர் அதை ஸ்டடி பண்ணி வச்சுக்க சரியா, அதை ஸ்டடி பண்ணி வச்சுக்க. இப்பயும் கூட அவர் விஜய் ஹேரத் போய் இந்த கிரவுண்ட் சிச்சுவேஷனை என்னோட அறிஞ்சதெல்லாம் டக்குன ஜனாதிபதி எடுத்த முடியும். அது வேறு ஹெல்த் மினிஸ்டர் எடுக்கல. அவருக்கு மீட்டர் தெரியும் கல்முனையில் இதை விட்டோம்னா இது மாறும். இது ஏன்னா அவங்க பிக்கெட்டிங் செஞ்சான ஆக்கில் அடுத்தண்டு இந்த தீர்வு வராமட்டா எங்களோட மக்கள் கிழக்குமான பூரா கடையடைப்பு இது ஆர்ப்பாட்டங்கள் நடைபெறும். அது அரசாங்கத்தை பெரிய சிக்கலுக்கு மாட்டிருக்கும். அதில் அவர் ஸ்பீட்டாக இயங்கி முஸ்லிம் சமூகம் விரும்புதோ இல்லையோ சமாளிக்கல. அவங்க விரும்ப மாட்டான்னு தெரியும், ஆனால் வன்முறைக்கு போக மாட்டாங்கன்னு தெரியும். கொஞ்சம் தணிக்க வன்முறை வராதானே, கடை அடைக்க மாட்டாங்கன்னு ஆர்ப்பாட்டம் பண்ண மாட்டாங்கன்னு தெரியும். ஜனாதிபதி அதில் ஸ்மார்ட், அதை செஞ்சுட்டார். அது அவர் ஸ்மார்ட். இப்போ இதுக்கப்புறம் ஒரு நிரந்தர தீர்வுக்கு போகும். அது இருக்கு இவங்கட கையெல்லாம் இருக்கு. பார்லிமெண்ட்டில் இப்போது இருக்கிற ஆளுங்கட்சி எம்பி எதிர்கட்சியில் இருக்கிற முஸ்லீம் எம்பிஸ் வந்து இதை ஒரு டிப்ளமேட்டிக்காக
இதில் என்னோட அரசாங்கத்தில் மட்டும்தான் இங்கே இல்லை, நான் விஜித ஹேரத் அமைச்சரோட சேர்ந்த ஓப்தரைக்கும் நான் சொல்லல. இதில் சரியான ஹோம்ஒர்க் பண்ணணும். வெளியிலேயும் சில சக்திகளை அவங்க எதிர்க்கட்சி எம்பிமார் போய் தொழிற்சங்கம் இருக்குதாங்க. உதாரணத்துக்கு சொல்லணும், நர்சஸ் யூனியன் தலைவர் முருத்தெட்டு ஆனந்த அவர் இதில் ஒரு பெரிய மெயின் ரோல் ப்ளே பண்ணுறாரு. அவரோட எல்லாம் ஃப்ரெண்ட்லியாக அவர் மஹிந்த ராஜபக்சோட செல்வாக்கு மிக்க ஒரு தலைவர், ரணிலோடையும் இல்லை. அப்படியான சேனல்கள் கூட அவங்கள ஆசுவாசப்படுத்தி இதை அரசாங்கத்துக்கு இதை கொண்டாடுறதுக்கு ஒரு கம்ஃபர்டபுள் சூழ்நிலையே எல்லாரும் சேர்ந்து செஞ்சுக்கணும். இல்லை சும்மா ரோட்டில் நிற்கிற மாதிரி உனக்கு நான் பவர் நீ நாளைக்கு சர்க்குலரை விடா, அவர் என்ன நினைப்பாரு, சர்க்குலர் விட்டால் நாளைக்கு முறுத்தட்டு பிக்கெட்டிங் செஞ்சா ஸ்ட்ரைக் பண்ணால் நம்மள விருவம்ண்டு அரசாங்கம் நினைக்கும். நமக்கு நான் ஆர்வத்தினால அரிசி ஆகணும். சரி, அப்போ எங்களுக்கு ஜலாசா விஷயத்தில் எங்களுக்கு அனுபவம் இருக்கு. இப்போ எத்தனையோ ஆமதுர்மாட்ட நாங்கள் போய் கெஞ்சினோம், எத்தனை ஹை கமிஷனரை கெஞ்சோம். அதே மாதிரி இவங்களோட வாகனத்தெடுத்துக்கு போகணும், முறுத்தட்டு வெட்ட போகணும், இருக்கிற ரேட் யூனியன் எங்கெங்கே இருக்கும் எல்லாரையும் தேடி போய் இது எங்களோட ஒரு ஆன்மீக சம்பந்தப்பட்ட சின்ன பிரச்சனை. இதில் நீங்கள் எல்லாரும் எங்களை கோஆப்ரேட் பண்ணுங்கள். ஹலோ உண்மை சஜித் பிரேமதாசாவும் அதை இன்றைக்கு வெளிப்படையாக பேசிட்டாங்க. இது கொஞ்சம் காலம் எடுக்கும் இந்த விஷயங்கள் நிரந்தர தீர்வு போகிறதுக்கு. ஆனால் உங்கள் மீது ஒரு விமர்சனம் ஒன்று இருக்கிறது, இறுதியாக ஒரு கேள்வி அதோடு முடித்துக் கொள்வோம். உங்கள் மீது பரவலாக பேசப்படுகின்ற ஒரு விமர்சனம் தான், உங்களுடைய அரசியல் காலத்திலே நீங்கள் இந்த தமிழ் முஸ்லீம் பிரச்சனையை வைத்துக்கொண்டு ஊதி பெருப்பித்து அதிலே ஒரு அரசியல் லாபம் தேடிய ஒருத்தர், உங்களை போன்றவர்களுக்கு இந்த தமிழ் முஸ்லீம் இப்படிதான் சூடாக பதட்டமாக இருக்க வேண்டும், அப்போதுதான் என்னால் ஜெயித்து பார்லமெண்டத்துக்கு வர முடியும் என்கின்ற ஒரு விமர்சனம் ஒன்று பரவலாக பேசப்படுகிறது. இது குறித்து என்ன நினைக்கிறீர்கள்? இல்லை பிரதர், என்னென்ன ஆக்கில் நான் ஒரு தமிழ் முஸ்லீம் ஐக்கியத்தை விரும்புகிறேன். ஏன்னா நான் படித்தது ஒரு தமிழ் கிறிஸ்டியன் பாடசாலை, கார்மெல் ஃபாத்திமா கொண்டு. என்னுடைய நண்பர்கள் சின்ன பால் குடிக்கிற, அதாவது மறந்த உடனே சந்திச்சதெல்லாம் தமிழ் நண்பர்கள். இறுதியாக படிப்பை முடிக்கக்குள்ள இருந்த நண்பர்கள் பல்கலைக்கழகத்தில் பல தமிழ் நண்பர்கள். இதில் இந்த அரசியல் ரீதியாக வரக்குள்ள நாங்கள் முதல் சாய்ஸ் எடுத்தது இன ஒற்றுமையான அபிவிருத்தி. அதில் பெருந்தலைவர் இருக்கக்குள்ள கல்முனையில் ஒரு பெரும் தேசிய வைத்தியசாலை என்ன அந்த டைமில் நீங்கள் சின்ன ஆக்களை பிறந்திருக்க மாட்டேங்க. அம்பாறை மாவட்டத்தில் ஒரு கர்ப்பிணி தாய் போய் ஒரு சர்ஜன், அதாவது என்ன சொல்ல சீசர் செய்கிறதுக்கு கூட ஒரு பிஓஜி இல்லை, ஒரு பிசிஷன் இல்லை, ஒரு கார்டியாலஜி, ஒரு கன்சல்டனே மருந்துக்குமே இல்லை. அப்போ வசதியான ஆக்கள் என்ன செய்வோம், காரை பிடிச்சிட்டு கொழும்பு நவலக்காவுக்கு வந்துடுவாங்க. அங்கே ஒரு தரமான, அப்போ நாங்கள் தலைவர் 94 பொறுப்படுத்தோன்னா நாங்கள் முன்வைச்ச கோரிக்கை நமக்கு இதில் இனம் இது தேவையில்லை, ஒரு தரமான நேஷனல் ஹாஸ்பிட்டல் ஒன்று உருவாக்கித்தான். அப்போ அதுக்கு தலைவர் என்னுடைய சகோதரர் அமீரல் என்ன அவர் இந்த இளம் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டாக எடுத்து கடைசியாக தலைவர் 1994 டேட்டோட சொல்கிறார், ஜூலை 14 அன்றிருந்த கல்முனை இப்பொழுது இருக்கிறது ஆதார வைத்தியசாலை, அதில் டிரெக்டராக இருந்த எம்எஸ்ஆர் இருந்த டாக்டர் முருகானந்த அவரோட பேசி இதை டெவலப் பண்ணுவோம். அதே நேரம் இதற்குடைய ஒரு யூனிட்டாக கல்முனை இப்பொழுது அஷ்ரப் வைத்தியசாலை எடுத்து அதையும் சேர்த்து, ஆனால் இதில் நிர்வாகத்துக்கு இல்லை, கல்முனை ஆதார வைத்தியசாலை நிர்வாகத்துக்கு இல்லை, என்ன பண்ணால் அவங்க ஒப்புதல் அளித்து உடனடியாக இணைக்கப்பட்டு. நான் அந்த கடிதத்தை தேடி என்ன 20 வருஷ கடிதம் எனக்கு எடுக்கலாம் போயிட்டு, ஆனால் அது ஹெல்த் மினிஸ்டரில் அந்த ஃபைலில் இருக்கு. அதாவது 94 ஜூலை 14 கல்முனை ஆதார வைத்தியசாலை கல்முனை அண்ணர் அஷ்ரப் இல்லை, அது ஒரு மகப்பேற்று மனை இணைக்கப்படுகின்ற ஒஃபிஷியல் கெசட் வெளியாயிட்டு ஒரு நாள் போகல உடனே பிக்கெட்டிங் செஞ்சாங்க. இப்படி இருக்கிறார்கள், இது நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். தமிழ் சகோதரர் எங்களுக்கு அபிவிருத்தி வேணாம், கட்டடம் வேணாம், சிடி ஸ்கேனர் வேணாம், ஆப்ரேஷன் தேட்டர் வேணாம், பிஓஜி வேணாம், ஒன்றும் வேணாம். அன்னரை இது ஒரு சும்மா குறைஞ்ச லெவலில் இருந்த ஹாஸ்பிட்டல். அப்போ தலைவர் எவ்வளோ பேசி பார்த்தார், மத்திய பிரதர் பல ஆக்கள் அனுப்பி பேசினார், ஒன்றும் எடுபடலை. அப்போ கடைசியாக 22 அதே மாதம் அது கேன்சல் ஆகுது. இப்போ ஆகஸ்ட் மாதம் பௌசி சுகாதார அமைச்சர் அவர் அமைச்சில் திருப்பி ஒரு சமரச முயற்சிக்கு இவங்களை கூப்பிட்டு பேசினேன். அந்த கூட்டத்தில் நான் கலம்பு சட்டப்பீட மாணவர், நானும் கலந்து கொண்டேன். என்னுடைய பிரதர் அமீர் அலி, அதே போன்று அங்கே கல்வியில் பல ஆஸ்பத்திரி முக்கியஸ்தர்கள் கலந்து கொண்டும் தலைவர் நீங்கள் நம்ப மாட்டீங்க, நீங்கள் அந்த இனவாதம் என்ற அந்த பிரச்சனைக்காக சொல்கிறது எவ்வளோ கீழிறங்கிலுமோ அவ்வளோ இறங்கினார். அட்மினிஸ்ட் நிர்வாக தொகுதி இங்கே இருக்கும்,
வெறுமனே அங்கே புள்ளப்பொரு ஒரு யூனிட் அங்கே துவங்கும். இங்கே கார்டியோலஜி ஓர்த்தோபெடிக் எல்லா யூனிட்டுக்குரிய பில்டிங்கை நான் என்னுடைய அமைச்சர் சுவார அமைச்சு நிதியில் என்னுடைய அமைச்சில் இரவோடு இரவு கட்டுறேன்னு சொல்லி அவங்க ஏற்றுக்கொள்ள. கடைசியில் அந்த கூட்டம் அவங்க கலைஞ்சது பிறகு திருப்பி பவுசி மினிஸ்டர் தலைமையில் இருந்தது. அதை உடனடியாக தனியாக ஒரு வைத்த அன்னரம் அதை பொறுப்பெடுக்கக்குள்ள 88 திறந்த ஒரு சிறிய ஒரு மகப்பேற்று மனம் மட்டும்தான் இருந்துச்சு. அதுக்குரிய ஐசியூ பில்டிங், ஏனைய ஓர்த்தோபெடிக் ஓபிடி பில்டிங் என்னுடைய பிரதர் கிட்டத்தட்ட ஒரு 3-4 வருடங்கள் முழுமையாக அவருடைய வியாபாரத்தினை ஒதுக்கி வைத்து விட்டு அந்த ஆஸ்பத்திரியை உருவாக்கி கொடுத்து முழுமை பெற்றார்கள். அதன் பின்பு அதை காட்டித்தான் பின்பு கல்முனை இப்பொழுது இருக்கிற வடக்கு ஆதார வைத்தியசாலையும் அபிவிருத்தி அடைந்து ஏனைய பிராந்தியத்தில் உள்ள ஏனைய அக்கரைப்பற்று, சம்மாந்துறை, பொத்திவில், இந்தோர் என்று மருதமன் என்று ஒரு தன்னிறைவு சுகாதார தேவை தன்னிறைவு வழி ஏற்படுத்திய இது அந்த சம்பவம் தான். தலைவர் முகம் அண்டு சிவந்துச்சு. ஒரு மக்களுக்கு கஷ்டப்படுற மக்களுக்கு ஒன்றை செய்ய வரக்குள்ள தடுத்த இதே மாதிரி தான் அவரும் மறைப்புறம் நான் எம்பி ஆகி 2002 கல்முனை புதிய நகர அபிவிருத்தி திட்டம் என்ற ஒரு இதில் கிழக்கு அபிவிருத்தி வேறு அமைச்சர் ரோஃபைக்கு தான் இருந்தார். அவர் முழுமையாக எனக்கு ஒத்துழைப்பு தந்தார். அந்த கட்டத்தில் நாங்கள் டவுனை உருவாக்கணும் தலைவரை கனவு. ஏன்னா தலைவரை அதுக்கு ஃபவுண்டேஷன் போட்டேன். கல்முனையில் புதிய நகரம். அப்போ முனிசிபல் பில்டிங் கட்டணும், லைப்ரரி கட்டணும், பஸ் ஸ்டாண்ட் கட்டணும், ரோட் போடணும். இதேண்டா அதுலேயும் அங்கே அந்த காணியை நாங்கள் எடுக்க வலிக்கிறக்குள்ள அதுக்கு முழுமையாக எதிர்த்துச்சு. இதால் தான் இந்த எனக்கு 2 சமூகத்துக்குள்ளேயும் கெட்டவர் இந்த அபிவிருத்தி செய்ய போகல தமிழ் சமூகத்துக்கு எதிராக காணியில் பிடிக்க வராருன்ற ஒரு குற்றச்சாட்டு வந்துச்சு. முஸ்லீம் சமூகத்துக்குள்ள இந்த அபிவிருத்தி தடப்படக்குள்ள வந்த குற்றச்சாட்டு இவர் அபிவிருத்தி செய்ய சோர்ந்து போறார், சரியா திருப்தியா செய்யலன்னு. இப்படி ஒரு கலவர பூமியாக கடைசியாக நான் எடுத்த முடிவு என்ன தெரியுமா? குறைஞ்சது மக்கள் ஐக்கியமாக வாழ்கிறதுக்கு ஒரு இடமாவது மிஞ்சட்டும் என்ற இதில் தான் இந்த பிரிபடாத கல்முனை நிர்வாகம், அதாவது பிரதேச செயலகம் கல்முனை பிரதேசம் பிரிஞ்சிடக்கூடாது.